மோதல் அப்படிங்கிறத விட அது வந்து கூட்டு குடித்தனமா தனி குடித்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனாலுமே பரவாயில்லன்னு நம்ம வந்து ஒரு தனியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊசல் தான். திமுக மீது காங்கிரஸுக்கு கொள்கை ரீதியாக ஆட்சி ரீதியாக தங்களை நடத்தும் விதத்தில் உட்பட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது என்னென்னா நமக்கு கூட சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. நாம் தெளிவாக தெரிஞ்சு இருக்கிறது என்னென்னா டெல்லி தகவல் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா 40 சீட் எங்களுக்கு வேணும். நம்ம வந்து 63 சீட் வரைக்கும் நாங்கள் போட்டிட்டவங்க. இதற்கு முன்னாடி லீஸ்ட்டாக நாங்கள் 40 வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் 25க்கு நீங்கள் குறைச்சிட்டிங்க. அப்போ எங்களுக்கு வந்து 40 சீட் வந்து வேணும். ஒன்று. ரெண்டாவது ஆட்சியில் பங்குக்கான உத்தரவாதம் வேணும். இந்த ரெண்டு வந்து டிமாண்டு கேட்குறாங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் திமுகட்ட இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பதில் வரல. சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க. நாங்கள் எஸ்ஏஆர் பார்த்துட்ருக்குறோம், மாநாடுகள் போட்டுருக்கோம், கூட்டம் போட்டிருக்கோம். இந்த பக்கம் அவங்களுடைய கட்சி பணியை பார்த்துருக்காங்க. காங்கிரஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் டிஎம்கேஸ் ரிப்ளை. அதை பொறுத்து எங்கே இருக்கும். இது வந்து ஒரு பக்கம். காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து 2 அணியாக இருக்குது. டிஎம்கே கூட தொடரும். இல்லை, ஆமாம், 2 தான் ஸ்டாண்ட். அதாவது அணி வந்து 1000 இருக்கலாம். ஆனால் நிலைப்பாடு வந்து 2, ஸ்டாண்ட் வந்து 2, கோஷ்டி வந்து நிறைய இருக்கலாம். அது பிஜேபியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து அது இன்னைக்கு ஏடிஎம்கேல வர ஆரம்பிச்சிச்சு, டிஎம்கேல இருந்துச்சு. நம்ம வந்து 2011 பார்த்தோம். ஸோ அதனால வந்து எப்படி கூட்டணி தாவுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாமகவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அல்லவோ, அதுபோல கோஷ்டிகள் இருப்பதுங்கிறது காங்கிரஸுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அல்ல.